हाय मैं फैमिलीस ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ಸಮಸ್ಯೆ ಕೆಮ್ಮಚಂದಿ ಎಂತ ಸಕುತ್ತಾ ಅಂತ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு ஈவினிங் vlog சேலஞ்ச் வீடியோல இல்ல ஒரு ஈவினிங் வீடியோ தான். ஈவினிங்ல ராதா என்ன பண்றாங்க நைட் வரைக்கும் அக்கா வந்து பூஜை பண்ற வரைக்கும் என்ன பண்றாங்க 6 மணிக்கு விளக்கேத்துற வரைக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம். எங்க வீடியோவை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இந்த பிஸ்கட் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு இருக்கு. ஆமா நீங்க பாருங்க, அத வீடியோல தெளிவா நான் சொல்லிருக்கேன். ஆமா फ्रेंड्स, இப்போ நாங்க டீ குடிக்கிறதுக்காக இத நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன். டைம் வந்து இப்போ வந்து எவ்வளோக்கா டைம் 5:30 கரெக்டாக 5:30. ஓகே, இப்போ வந்து நாங்கள் டீ போட போகிறோம். இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. என்னென்ன வேலை பார்த்தோம், எப்படியெல்லாம் இன்னைக்கான ஈவினிங் vlog வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி फ्रेंड्स. அதுவும் இல்லாமல் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால் ஃபோன் கூட என்னால் எடுத்து வீடியோ எடுக்க இன்னைக்கு கூட நான் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. சடனாக வந்து வீடியோ எடுத்தது தான். ஐயோ வீடியோ போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் vlog ஆச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட ஹெல்ப்போட அக்கா தான் பாதி வீடியோ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த இன்ட்ரோ ஷூட் தவிர மற்ற எல்லா வீடியோவுமே அக்கா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அக்காவுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து ஒரு ஹாய் சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. இப்போ ரிப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு 4 நாள் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். போனதுக்கப்புறமும் சரி, அந்த லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணனும். நான் போனதுக்கு அப்புறமும் ராதா வந்து இன்னும் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போனோம். அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. அக்கா கூட வந்து நான் ரிப்ளை கூட பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் அக்காவோட யூடியூப் சேனல்லையும். ஸோ அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாரி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு என்ன பண்ண போற? பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு துணி மடிச்சு முடிச்சுட்டு சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி தைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்கறதுக்கு சுற்றி கருப்பு டீ. என்னப்பா ஹரி பேசுங்க. ஹே, நான் பால் பார்த்தனே ஃப்ரிட்ஜில். எங்கே வச்சாங்க? இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து மடித்து வைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூசணிக்காய் வருதா, அப்புறம் வந்து எங்கே இங்கே ஒரு பூசணிக்காய் வருதா, அப்புறம் எங்கே இருக்குது, அவ்வளோதான் ராதா. தக்காளி காய் வந்து பழுக்குது. அது கூட சொத்தையாயிடுச்சு. இவ வந்து என்ன பண்ணிட்டாள்னா சாம்பல் போடலை, அதனால வீட்டில் எடுத்து வச்சிருக்கு. சாம்பல் போடுறாதா, அடுப்பு சாம்பல் பார்த்தீங்களா. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நவராதாம்மா இங்கே பார்த்தீங்களா,
அங்கே இருந்தது வந்து இங்கே எடுத்து வச்சாச்சு. ரொம்ப இடத்துல இருந்துச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறது. இருங்க நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். அந்த ரூமில் போய் ராதா வந்து இங்கே பெருக்கட்டும். இங்கே வாங்க, நான் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நிறைய வந்து கச்சாமிச்சான்னு வச்சுட்டு இருந்தா, எனக்கு இடமே பத்தலக்கா, வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி இருந்ததில்ல, அந்த பெட்டி மேலேயே திங்ஸ் எல்லாமே போட்டுருந்தா. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கொம்பு வச்சு இங்கே அழகாக கட்டி விட்டு ஒரு அட்டையை எடுத்தாங்க, அது மேலே வச்சுட்டு அந்த பக்கம் உன்னுடைய துணி மாமியார் துணி இந்த பக்கம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, இந்த பக்கம் வந்து துணிங்க வந்து தைக்க கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பேக்குள்ளே அழகாக வச்சு கவருக்குள்ளே இந்த மாதிரி வச்சுன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் நேற்று நைட்டு. பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் காலியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுடைய பேகு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். செம்மையாக அவ்வளோ அழகாக இடம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அரி தூங்கினதுனால தான் இங்கேயும் ஃபேன் ஓடிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் அரின்ட்டு. வீட்டில் வந்து யாருமே இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் 3 பேரும். நேற்று இதில் வந்து கொய்யாக்கா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். குரங்குங்க வந்து வாடி போய் கொய்யாக்கா பறிக்கலான்னு சொன்னேன். வாடி நான் அப்போவே கூப்பிட்டேன், வரவே இல்லை. நல்லா வந்து குரங்குங்க எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. நேற்று போகிறப்போ இதுலேருந்து பப்பாளி காயை எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. அப்படி இருந்தும் இன்றைக்கி மதியம் 2 பறிச்சுட்டு வந்து கொடுத்தா கொய்யாக்கா. நான் ஒன்று அவள் ஒன்று சாப்பிட்டோம். இங்கே கூட ஒன்று இருக்குது, பறிக்கலாம். இது பார்த்தீங்களா, ஆனால் ஏன்னு தெரியல இந்த மாதிரி சுத்த வச்சிடுது, பூச்சி வச்சிடுறது. பார்த்தீங்களா, தப்பணும் நியா दुई के खाइबो निया जा அது வேணாக்கா, பூச்சியா இருக்கும். செக் பண்ணிக்கோ, நல்லா தான் இருக்கும். பப்பாளி ஒன்று பழுத்து போயிருக்கு, ஆனால் அதை எப்படி பறிக்கிறது? மேலே இருக்கு பாடுறதா, பறிச்சா கூட சாப்பிட்லாம். அழே ஐட்டிக்கு உப்புற வச்சு பாருங்க. பப்பாயை வந்து பறிக்கிறதுக்காக அக்கா வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. செருப்பு போட்டு வர வேண்டியதானக்கா, கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து இது பண்ணுங்க. அங்கே இருக்கு பாருங்க. ஆனால் பாதி வந்து பழுத்து இருக்கு, பாதி காயாகவே இருக்கு. பாதி பார்த்து மெதுவாக பார்த்துக்கா, மெதுவாக எடுங்க. அதுக்கு பச்சையாக இருக்குல்ல, அந்த இடத்துல தூக்குங்க. அப்படியே எடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களா, மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. காப்பாற்றணும் கத்துரு. மெதுவா பார்த்து. அது கொஞ்சம் தூக்குங்களா, எடுக்கா, தூக்குக்கா கொஞ்சம். வந்துடுச்சு பாருங்க. எப்பாடா ஏக்கா, இது என்ன சரியில்லைக்கா. எப்படி அதை இது கெட்டு போனது காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. பூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வண்டு எங்கே இருக்கு? இதுங்கெல்லாம் என்னது இது? வேணான்றியா? போ வேணாக்கா, வேஸ்ட்டு. மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போடு. போட்டுரு, அதான் சாப்பிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடெல்லாம் நான் கூட்டி முடிச்சிட்டேன் பாருங்க. இப்போ வந்து வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. கழுவி முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். துணிங்க மட்டும் துவைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். ஃபீல் பண்ணாத விடுங்க, ஆசாசியாக வேறு இருந்தாங்க. 3-4 நாளாக அதை பார்த்துட்டே இருந்தேனா. நான் இன்னைக்கு தான் பார்த்தேனே. துணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துணி எடுத்துகிட்டு மடிக்கிறோம்.
கல்யாணம் இருக்கிறதுனால நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பாதி துணி எடுத்து போட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு அதில் எடுத்துக்கோ. வாங்க மடிக்கலாம். டீ டீ மடிச்சிட்டு டீயா? துரோகி எல்லாம் இல்லை. வாங்கம்மா. மை ஹோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஓகே டன். இப்போ வந்து ஃபுல்லாக ஓகே நம்ம மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மடித்து வச்சிடுறேன். பெட்டில் கொஞ்சம் கல்யாணம் இருக்குது. க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு நைட்டு மிக்ஸ் போட்டுட்டு அக்காவுக்கு வந்து டீ வைக்கப்போம். முதல்ல மூஞ்சி கழுவிட்டு ஹரி வந்தவொன்னே என்னன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா? சன்னம்மா சித்தி. சன்னம்மா கூப்பிட்டியா? சன்னம்மாவை சித்தி தான் சொல்லுவாங்க. ஹரி வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ராதா ராதா கூப்பிட்டுட்டு இருந்தான். இப்போலாம் என்னன்னு தெரியல. ஓ சன்னம்மா சன்னம்மா சாப்பிட்டீங்களா கோனக்க ஹைஜோ. அவனும் தான் எங்கள் கூட சாப்பிட்டான். ஆனால் பட் கேட்குற கேள்வி என்னென்னு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். சரி வாங்க போய் டீ போடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்கள் க்ளோவுக்கு காரணமா? ஃப்ரீ ப்ரொமோஷன். ஃப்ரீ ப்ரொமோஷனா? ப்ரொமோஷன். அதை தான் நானும் கேட்டேன். இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா தேய்ன்னு எருமாட்டு மேலே தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். நான் வேறு காமெடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். நீங்கள் வேறு சீரியஸாக எடுத்துக்க போகிறீங்க. வருங்க மசாஜ் பண்ணுறாங்க. கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? బిస్కెట్ వచ్చిన ఇండియో కెత్తే గుడ్డే చాక్లెట్ నానా గుడ్డే గిట్టే బిస్కెట్ గుడ్డి బిస్కెట్ చాటా బిస్కెట్ మామా చాటా சாட் மாமா ஐட்டர் ஹவு பிஸ்கெட் நா எனக்கு வேணும் ए बिस्केट ना ଆଉ କୋଉ ବିସ୍କୁଟ? କିସ କହୁଛନ୍ତି? ଆଉ କିଛି ନାହିଁ। ଆଉ କିଛି ନାହିଁ? ନାଇଁ ଓକେ ଗୁଟେ ଏନା ଗୁଟେ ଦିଟା ଆସ ମାରେ ଗୁଟେ ଭାଙ୍ଗିନି மேரிகோல்டு நாய் அவ நாய் କହିଛନ୍ତି ஆசு என்ன ஏதோ சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க பாருங்க. பின்னாடி அம்மாவும் வந்தாங்க. அது அந்த கடை வந்து அம்மா வராங்கல்ல அவங்களுடைய மாமியார் வீட்டு கடை. அது அந்த கடையில் தான் போயிட்டு நான் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வெற்றிகரமாக பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த பிஸ்கெட் இல்லை, குட்டே இல்லை. என்னன்னு கேட்டீங்க? பிஸ்கெட் தான் கேட்டேன். பானிபூரி. இப்போ நம்ம டீ போட்டுட்டு இந்த பானிபூரி பொரிக்கலாம் வாங்க. மேடம் வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டீ போடுறதுக்காக. என்னை பார். ஒரு சார் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க கிச்சன் நீட்டாக இல்லைன்னு. அக்காவை கேளுங்க, நான் எவ்வளோ நீட் பண்ணாலும் நீங்களாம் நீட் பண்ணாலும் இந்த கிச்சனுங்க இப்படி தான் ஆகிடுமே. புதுசாக வீடு கட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபுல் கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இங்கே வந்து இது வந்து காலையிலுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேடம். உனக்கு டீ கிடையாது. ஓகே பானிபூரி. சின்ன குழந்தைங்கலாம் டீ சாப்பிடக்கூடாது. நாங்கள் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம். அரிக்கி வந்து பானிபூரி பொரிச்சு கொடுத்தாராதான். நான் ஆக்சுவலி உங்களுக்கு தான் பொரிச்சு கொடுத்தேன். நல்லா இருக்கா?
அம்மா வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்க போகிறாங்க. பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. ஹரி பிஸ்கட் சாப்பிடலாம். நானும் பிஸ்கெட் சாப்பிட்றேன். டீ வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம். க்ரீம் பிஸ்கெட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறோம். பை.